இனி யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி கூறும் எண்கணித பலன்களை பார்க்கலாம். நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஒவ்வொரு நாளும் புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் 1 முதல் 9 வரை உள்ள எண்களுக்கான எண்கணித பலன்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். முதலாவதாக பார்க்கக்கூடிய எண் 1ஆம் எண்காரர்கள். 1ஆம் எண்காரர்களுக்கு கண்டிப்பாக விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். எனவே விலையுயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய 1ஆம் எண்காரர்கள் சிறிது கவனம். டாம்பிகத்திற்காக மற்றவர்கள் செலவையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறேன் என்றெல்லாம் வாய் சாப்பிடால் வேண்டாம். உத்தியோகத்திலோ தொழிலிலோ வியாபாரத்திலோ படிப்பிலோ ஒரு குறையும் காணப்படவில்லை. ப்ரமோஷன் தடைகள் நீங்கக்கூடிய காலகட்டம். படிப்பில் இருந்த நீண்ட நாட்கள் பிரச்சனை ஒன்று நிவர்த்தி ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, லாபம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான அமைப்பு. உத்தியோக நிமித்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தருவதற்கு உண்டான 1ஆம் எண்காரர்களுக்கு நல்ல நாளாக காணப்படுகிறது. செலவினங்கள் மட்டும் சிறிது கவனம். கிரெடிட் கார்டு பிரயோகப்படுத்தக்கூடிய 1ஆம் எண்காரர்கள் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் 2ஆம் எண்காரர்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. புதிதாக அறிமுகமாகவர்களிடத்தில் சிறிது கவனமாக இருப்பது நன்மை தரும். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பேற்றம், சுபகாரி தடைகள் நிவர்த்தி. பிள்ளைகள் விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய அளவு பாராட்டையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தை தரும். துணை அல்லது துணைவியாருடன் மனசு நோகடிக்கக்கூடிய வார்த்தைகள் தயவு செய்து கொள்ளாதீர்கள். வெளியிலெல்லாம் விட்டு கொடுக்கக்கூடிய நீங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாரிடம் மட்டும் வல்லு என்று விழுவது மட்டும் நியாயமா? அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் 3ஆம் எண்காரர்கள். கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். மன அழுத்தம் இருக்கும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். பயணங்கள், அனாவசிய பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் இடைவெளிகளை குறைத்து கண்டிப்பாக அவர்களுக்கு தேவையான விஷயத்திற்கு நான் இருக்கிறேன் என்று ஆறுதல் கொடுப்பதும் தன்னம்பிக்கை கொடுப்பதும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் உங்கள் மீது இருக்கக்கூடிய வெறுப்பிலிருந்து தப்பிக்க வைக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் எல்லாம் திடீரென்று ஏற்பட்டாலும் அனாவசிய பயணங்களை தவிர்த்து கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு. கண்டிப்பாக அப்படி பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்தாலும் சிதற்காய் உடைத்துவிட்டு ஏற்படுத்தி கொள்வது ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகளில் சிறு சிக்கல்கள் காணப்படலாம். பொறுமையாக கையாளுவது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் 4ஆம் எண்காரர்கள். இரத்தபந்த உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். இரத்தத்தில் ஏற்கனவே கோளாறு உள்ளவர்கள் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். சுபகாரியத்தில் இருந்த அமைப்பு நிவர்த்தி. பழைய கடன்கள் பைசல் செய்யக்கூடிய அமைப்பு நிவர்த்தி. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் நிவர்த்தி. உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் 5ஆம் எண்காரர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள். கொடுத்த வாக்கி குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றலாம். வண்டி வாகனத்தில் மட்டும் வித்தைகள் வேண்டாம். எதிரிகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் தரும். சோம்பல் அதிகமாக இருப்பதனால் உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது 5ஆம் எண்காரர்களுக்கு நன்மையும் அனுகூலத்தை தரும். கண்டிப்பாக தேன் தடவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலை சந்தோஷத்தையும் மிகப்பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாம் டக்கென்று முடியும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் 6ஆம் எண்காரர்கள். உத்தியோகம் ஏற்றம், தொழில் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பேற்றம், தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். சுபகாரியத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் பதட்டம் குறைந்து முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலமும் காணப்படுவது 6ஆம் எண்காரர்களுக்கு மனதில் நிறைவை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் நிச்சயம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் தன்னம்பிக்கையும் யோக பலனையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டமாக காணப்படுவதுதான் விசேஷமான அமைப்பு. 6ஆம் எண்காரர்களுக்கு வண்டி வாகன மாற்றங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் அதை உடனடியாக செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் 7ஆம் எண்காரர்கள். 7ஆம் எண்காரர்களுக்கு ப்ரொஃபஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்றம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் மிகப்பெரிய ஏற்றம். கண்டிப்பாக பணவரவில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி. பதவி உயர்வு தடைகள் நீங்கக்கூடிய காலகட்டம். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணத்துக்கு தயாராகி கொள்வது. கடல் கடந்து பாஸ்போர்ட்டு கிளியரன்ஸு, விசா கிளியரன்ஸ் எல்லாம் டக்கென்று கிளியரன்ஸ் ஆகி கிடைக்கக்கூடிய பிராப்தமும் அனுகூலமும் தன்னம்பிக்கையும் ஏற்படும். நீண்ட நாட்களுக்கு பிறகு நல்ல செய்திகள், அனுகூலங்கள் மிகப்பெரிய கௌரவத்தையும் சந்தோஷத்தையும் 7ஆம் எண்காரர்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய
வரக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. கண்டிப்பாக ப்ரொஃபஷன் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுடைய முடிவு பலரால் பாராட்டப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் 8ஆம் எண்காரர்கள் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு வேண்டாம். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிக ஏற்றம். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் நீங்கள் தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்து செட்டில் செய்து கொள்வது பெரிய அளவு பாதிப்புகளிலிருந்து நிவர்த்தி ஏற்படும். கண்டிப்பாக பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று தேவையில்லாத குழப்பத்துக்கு ஏற்பட்டு ஒரு நாள் எதுவும் பார்க்க முடியாத நிலைமைக்கு சென்றுவிடும். பொறுமை கடலினும் பெரிது. எப்பொழுதும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் லீகலில் இருந்தால் அதை சரி செய்து கொள்வது பல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தை தரும். பதட்டம் வேண்டாம். பொறுமையாக கையாளுவது நன்மை. வெளிவட்டாரத்தில் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் 9ஆம் எண்காரர்கள் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். இரத்த பந்த உறவுகளுடைய விஷயத்தில் சிறிது கவனம். மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நன்மை தரும். கண்டிப்பாக இரத்தத்தில் ஏற்கனவே கோளாறு இருக்கக்கூடிய 9ஆம் எண்காரர்கள் சிறிது கவனம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி, பண வரவுக்கு உண்டான உத்தரவாதம். அரசியலில் உங்களுக்கு பெரிய ஆளுமை மிக்க ஒரு பதவியும் சந்தோஷமும் அனுகூலமும் கிடைக்கக்கூடிய காலகட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அமைப்பு, நகர்வு கண்டிப்பாக அதற்கேற்றவாறு போகும். அதை சரி செய்து கொள்வது நன்மை.